தேர்தல் விதிமுறைகளில் இருக்கும் குளறுபடிகள் குறித்து தேர்தல் ஆணையத்தில் புகார் அளித்துள்ளதாகவும் வரும் செவ்வாய்க்கிழமை நடக்கும் பேச்சுவார்த்தையில் உடன்பாடு ஏற்படவில்லை என்றால் வரும் ஏப்ரல் 18ஆம் தேதி வரை தமிழ்நாடு முழுவதும் முழு கடையடைப்பு போராட்டம் நடத்தப்படும் என்றும் தமிழ்நாடு வணிகர் சங்க பேரமைப்பு தலைவர் விக்ரமராஜா அறிவித்துள்ளார். 95 லட்சமாக செலவு தொகை உயர்ந்திருக்கிறது. ஆனால் வணிகர்கள் கொண்டு செல்கின்ற தொகை 50,000 2 லட்சமாக உயர்த்தி தர வேண்டும் என்று போன தேர்தலில் கேட்டிருக்கிறோம், இந்த தேர்தலில் கேட்டிருக்கிறோம். ஆனால் அதிகாரிகள் அதை செவி கொடுத்து கேட்பதாக இல்லை. அதை மாற்றாக தமிழகத்தில் இருக்கின்ற 5 துறை அதிகாரிகளை இணைத்து சோதனை என்ற பெயரிலே வணிகர்களையும் பொதுமக்களையும் கடுமையாக அத்துமீறி நடந்து கொண்டு எங்களுடைய பணத்தை குறிவைத்து எப்படியாவது பணம் எடுத்து செல்லுகின்றவர்களை எடுத்து சென்று அலக்களிக்க வேண்டும் என்ற வேதனையை தான் இந்த தேர்தல் ஆணையம் தந்து கொண்டிருக்கிறது. வர செவ்வாய்க்கிழமை அன்று தமிழகத்தினுடைய தேர்தல் ஆணையர் அவர்களை சந்தித்து முறையிட இருக்கிறோம். அதில் மாற்றம் இல்லை என்று சொன்னால் அன்றே தேர்தல் தேதியில தமிழகம் முழுவதும் கடைகள் அடைப்பு என்பதை ஒருங்கிணைப்பு அமைப்போடு இணைந்து அனைத்து கடைகளும் இழுத்து பூட்டப்படும் என்பதை எச்சரிக்கை உணர்வோடு நான் பதிவு செய்து கொள்கிறேன்.